ஜமாத்து தொழுகையில் தாமதமாக இணைந்த மனிதர் இமாமின் ரகாத்துகளை கணக்கெடுத்து இமாமை போன்று தன்னுடைய கைகளை உயர்த்துதல், தக்பீர் கட்டுதல் போன்றவைகளை செய்ய வேண்டுமா, அல்லது அவருடைய ரக்காத்துகளுக்கு இப்ப நடந்து கொள்ள வேண்டுமா என்று கேள்விகள். அதாவது நாம பள்ளிக்க போறோம், இமாம் 2ஆம் ரக்காத், நமக்கு 3ஆம் ரக்காத். இப்ப 2ஆம் ரக்காத்து நாம ஜாயின் ஆனோம்னால் இப்ப நாம எப்படி நடந்து கொள்வதென்றால், இமாமை நாங்கள் பின்பற்றும் வரை இமாமோடு தான் இமாம் செய்த பெற்றதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதனாலதான் 2ஆம் ரக்காத்துல அவர் அத்தியாயம் நமக்கு 3ஆம் ரக்காத் நாங்கள் என்ன செய்யறோம், அந்த இமாமோட சேர்ந்து அத்தியாயத்தை ஓடும். அப்ப அதுவே எங்களுக்கு என்ன செய்யுது, நான் 3ஆம் ரக்காத்துல அத்தியாயத்தை இல்லாம இருக்கிறது. நமக்கு 2ஆவது ஆகிற போது இமாமுக்கு 3ஆம் ரக்காத், இமாம் மேலுக்கு வந்துடுவார். நான் இப்ப அத்தியாயத்தை ஓடி போட்டுதான் போக்குறேன்னு சொல்லலாமா? இல்ல. எனவே அந்த அடிப்படையில் நடந்து கொள்ளும். 3ஆம் ரக்காத்துக்கு எழும்பும் போது இமாம் கையை உயர்த்தி தக்பீர் கட்டுவார். நமக்கு அது 2ஆம் ரக்காத்து. 2ஆம் ரக்காத்து எழும்பும் போது நம்ம கையை உயர்த்தி தக்பீர் கட்டுறது இல்லை, தனியாக தொழுவோம். ஆனா இமாமோட தொழும் போது நாம் அந்த இமாமோட சேர்ந்தவர்களாக இருக்கணும். அவர் 3ஆம் ரக்காத்து இமாம் கொடுக்கிறதால அவர் கை உயர்த்தி கட்டுவார், நாமளும் அப்படியே கை உயர்த்தி கட்டணும். இமாமை பின்பற்றும் வரை அதில் எதுவெல்லாம் ஆதார ரீதியாக ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் வந்திருக்கிறது அந்த விடயங்களை நாங்கள் இமாமோடு சேர்ந்து கடைபிடித்து பின்பற்ற வேண்டும்.